Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் மீன்வரத்து இல்லாததால் விரக்தியடைந்துள்ளனர். மிகுந்த எதிர்பார்ப்புடன் கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்ப்புப்படி மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றமே மிஞ்சியது. சிலர் 2 நாள் கழித்து தங்கி மீன்பிடித்து வந்தாலும் குறைந்த மீன் வகைகளுடன் கரை திரும்பினர். எதிர்பார்த்த வருவாய் கிடைக்காத நிலையில் மீனவர்கள் தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வரும் நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்த விடியா அமைச்சர்களுக்காக சாலைகள் சீரமைக்கப்பட்ட சம்பவம் மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செட்டிப்புண்ணியம் பகுதி தேவநாத பெருமாள் ஹேமாபூஜ நாயகி கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு விடியா திமுக அமைச்சர்கள் வருகை தந்தனர். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சாலைகள் அனைத்தும் அவசரமாக சீரமைக்கப்பட்டது. தாங்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் கண்டு கொள்ளாத அதிகாரிகள் சாலையை சீரமைத்து மக்கள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்காத போக்கை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தனர். டெண்டர் முறைகேடு மற்றும் குப்பை வரி சொத்து வரி உயர்வை திரும்பப் பெறாததை கண்டித்து ஈரோடு மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஈரோடு மாநகராட்சியின் மாமன்ற சாதாரண கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளில் எவ்வித பணிகளும் மேற்கொள்ளப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் மாநகராட்சி டெண்டர்களில் முறைகேடு நடப்பதாகவும் குப்பை வரி சொத்து வரி உயர்வு மற்றும் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்தும் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் தங்கமுத்து தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். சொத்து வரி உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்தப்பவுமே 3 மாதமாக நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் அதாவது மேயர் உட்பட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் சொத்து வரியை குறைக்க வேண்டும் என்று மாநகராட்சி மூலமாக தமிழரசுக்கு கோரிக்கை விடுத்தோம். ஆனால் தமிழரசு அங்கே தூக்கி கொண்டு இருக்கும் போல் இருக்கிறது. அந்த நடவடிக்கை ஒரு நடவடிக்கை எடுக்கல. என்ன குறைக்கல அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்தா தான் மாநகராட்சி மக்கள் அதுக்கு உண்டான பதில் கேட்குறாங்க. எங்கள் இடத்துல வரி போடுறதுக்கு குறைப்போம் என்று பேப்பரில் வந்துருச்சு. ஆனால் குறைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நடவடிக்கையெல்லாம் கண்டித்து இன்றைய தினம் வெளிநடப்பு செய்கிறோம். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் மனு அளிக்க விடியா அரசின் ஏவல் துறையினர் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேளாண் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் பெறுவதை கண்டித்தும் வாங்கிய கடன்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் நகைகளை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காவல்துறையினர் விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நானும் டெல்டாக்காரன் என கூறிக்கொண்டு நாடகமாடும் ஸ்டாலின் விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விடியா அதிமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பதவி விலக கோரி கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சியில் சிறுத்தை ஒன்று சிறுமியை கொன்றது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அதிகார மமதையில் ராஜகண்ணப்பன் விலங்குகள் மனிதர்களை தாக்குவதும் அதில் உயிர் போவதும் சாதாரணம் என்றும் அரசு நஷ்டஈடு வழங்குவதாகவும் பதிலளித்தார். அதை கண்டித்து ராஜகண்ணப்பன் பதவி விலக வேண்டும் என கூடலூர் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் தலைமையில் அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கம் 10 லட்சம் இழப்பீடு தருகின்றது என்று மிகவும் அலட்சியத்தோடு உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை கூட சொல்லாமல் அலட்சியமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வகையிலே பேசியிருக்கின்றார். அதிகப்படியாக வனவிலங்குகளால் பாதிக்கப்படும் கூடலூர் பகுதி மக்களுக்கு இது பெரும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ஆணவத்தோடு திமிரோடு அதிகார போதையோடு பேசிய வனத்துறை அமைச்சர் தன்னுடைய வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஸ்டாலின் அரசு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய கூடலூர் மக்களுடைய எண்ணங்களை அரசுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக